அதோட வேல்யூ வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். விச் ஒன் இஸ் ராங்? இங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்து ராங்கான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இது எந்த இதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆல்பபெட்ஸ் ஏபிசிடி இருக்குல்ல, ஏபிசிடி வந்து நம்ம ஆப்போசிட்ல எழுதுவோம்ல, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே ரிவர்ஸ் எழுதிக்கங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சு வச்சிருந்தோம்னா நமக்கு தெரியும். நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சிருந்தா இந்த மாதிரி எழுத தேவையில்ல, ஈஸியாக போட்டுடலாம். மெமரைஸ் பண்ணாதவங்க இந்த மாதிரி ரிட்டன் எழுதி தான் ரைட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? m ஈக்குவல் 10. எம்மோட வேல்யூ என்ன? 13. என்னோட வேல்யூ 13. அப்போ கரெக்ட் தானே? m ஈக்குவல் 10 தானே? ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஆப்ஷன் பி என்ன சொல்லியிருக்காங்க? m பிளஸ் n. m13, n13, டோட்டல் 26. எல்லோட வேல்யூ வந்து 12. ஓட வேல்யூ வந்து அதுவும் 12. ஏயோட வேல்யூ 1. செட்டோட வேல்யூ 1. எல்லாத்தையும் ஆட் பண்ணா 26. அப்போ இதுவும் ஆன்சர் கரெக்ட். சியோட ஆப்ஷன் இது 1, இதுவும் 1, இது 1. ஆட் பண்ணோம் அப்படின்னா 3. இங்கே 1, இங்கே 1, இங்கே ஆட் பண்ணா 3. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கா? 3 ஈக்குவல் டு 3. ஸோ இதுவும் கரெக்ட். அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து நமக்கு என்னவா இருக்கும்? ராங்கா இருக்கும். அது எப்படி ராங்கா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஈயோட வேல்யூ வந்து என்ன? ஈயோட வேல்யூ வந்து 5. ஜியோட வேல்யூ வந்து என்ன? 7. ஜேயோட வேல்யூ வந்து என்ன? 10. என்ன சொல்லியிருக்காங்க? பிரைம் நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. 5, 7 பிரைம் நம்பர்ஸ், 10 வந்து பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து எனக்கு ஆன்சர். ஏன்னா இவங்க என்ன கேட்டிருக்காங்க? விச் ஒன் இஸ் ராங்னு தான் கேட்டிருக்காங்க. எது எனில் எது தவறானது தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் டி தான் வந்து தவறான ஆன்சர். டைம் ஒன் ஒர்க்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ டஸ் 20% லேஸ் ஒர்க் தென் பி. அதாவது ஏ வந்து பி கூட கம்பேர் பண்றப்போ 20% ஒர்க் வந்து கம்மியா பண்ணியிருக்காங்க. இஃப் ஏ கேன் கம்ப்ளீட் a piece of work in 7 1/2 hours, then B can do it.